Hello students, I am Ramanan. In the video la class 10 exercise 7.5 la irundhu sum number 14 paaka porom. The height and the radius of the cone of which the frustum is a part are h1 units and r1 units respectively. The height of the frustum is h2 units and radius of the smaller base is r2 units. Now, if h2 is to h1 is equal to 1 is to 2, then r2 is to r1 is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு கிளியராக நான் உங்களுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ரஸ்டம் பார்ட்னு அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரஸ்டம் பார்ட் அண்ட் ஆஸ் வெல் as இது ஒரு கனெக்ட் ஆகிருக்கிற விஷயம் வந்து கோன். ஓகே, இப்போ இந்த ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் பார்ட், இந்த டாப் ரேடியஸ் வந்து r2, இந்த ஹைட் வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க h2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் இஸ் h2. அப்போ இந்த இடம் h2. ரேடியஸ் 1 கோனுடைய பார்ட் பாருங்க. த ஹைட் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் த கோன் ஆஃப் விச் த ஃப்ரஸ்டம் இஸ் அ பார்ட். இந்த பார்ட் மட்டும், இந்த ஹைட் மட்டும் h1, இந்த ரேடியஸ் r1. ஸோ இப்போ இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டமுடைய டாப் எண்ட், அதாவது பிகர் ரேடியஸ்க்கும் கோனுடைய ரேடியஸ்க்கும் காமனான பார்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சம்மு நம்ம போட்டாச்சு, ஐ மீன் டயக்ராம் நமக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் சம்மில் கொடுத்துருக்குற ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. h1 is to h2 is equal to 1/2 இருக்குது இல்லையா? அப்போ h1 உடைய வேல்யூ h2 is to h1 1/2. ஹைட்டோட ரேஷியோ வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அதே போல தான் இருக்கும் r2/r1, r2/r1. ஓகே, ஏன்னா இந்த ஹைட்டோட ரேஷியோ இதே போல தான் இருக்குது அப்படின்னா ரேடியஸோட ரேஷியோவும் இதே போல தான் இருக்கும். ஏன்னா இதோட சீட்டாக இருக்குது. இந்த இடம் பாருங்கள், கோயின்சைடாக இருக்குது. இந்த ரெண்டு இடமும், இந்த கோனும் இந்த ஃப்ரஸ்டம் உடைய, அதாவது பிகர் ரேடியஸ் பார்ட்டும் ஒன்றா இருக்கிறதுனால இதுவும் ஒன்றா தான் இருக்கும். தட் இஸ் 1:2 இஸ் த ஆன்சர். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.